மியான்மர்ல இந்திய ராணுவம் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்கன்ற செய்தி நேத்துல இருந்து ரொம்ப ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் கிட்ட இருந்தோ இல்ல இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்தோ இதை பத்தின எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரலனாலும் மியான்மர்ல இருந்து வரக்கூடிய சில செய்திகளும் இந்த பக்கம் நம்ம இந்தியாவோட சில ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய செய்தியாகவும் ஒரு 10 இருந்து 12 நபர்களை இந்தியாவோட இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு செய்தி இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆபரேஷன் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அண்ட் இதுக்கு முன்னாடி மியான்மருக்குள்ள இந்திய ராணுவம் நடத்தின சில முக்கியமான அதிரடி தாக்குதல்களை பத்தி இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோம். ஸோ அடுத்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்தியா இப்போ பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ இல்லைனாலும் இதே மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்ததுன்னா அதை ஃபியூச்சர்ல பண்றதுக்குமான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் ஸ்ரவங்கன் டிபி ட்ரெண்டிங்ஸ். மியான்மர் இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவோட ஆரம்பத்தில் கொஞ்சம் நட்பாக இருந்த நாடு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி மாற்றம், ராணுவ புரட்சி இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலை அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் மியான்மர்ல இதுல 3 முக்கியமான அமைப்புகள் இருக்காங்க. ஒன்னு NSCN-KYN சொல்லக்கூடிய அமைப்பு, இன்னொன்னு ULFA சொல்லக்கூடிய அமைப்பு, இதுக்கு அடுத்தபடியா PLA. இந்த NSCN-K சொல்லக்கூடியது நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாதரன், கேப்பலன் யாங்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு நாட்டை, இந்த நாகா இன மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டை, இந்த இடத்துல மியான்மரோட சில பகுதிகளையும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் ஒன்றா சேர்த்து தனி ஒரு நாடு உருவாக்கணுன்றது தான். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ULFA சொல்லக்கூடியது யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம்னு சொல்லுவாங்க. இது அசாமை தனி ஒரு நாடாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு மியான்மரோட தூண்டுதல் இல்லை மியான்மரில் இருக்கக்கூடிய சில அந்நிய ஆதரவாளர்களோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக PLA பார்த்தோன்னா பீப்புள் லிபரேஷன் ஆஃப் ஆர்மி தான். இவங்க எப்படி சொல்றது, மணிப்பூரோட ராணுவம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சீனாவோட தூண்டுதலின் பேரில் செயல்படக்கூடிய ஒரு ராணுவத்தோட ஒரு தொடர்புடைய நெட்வொர்க். அண்ட் ராணுவத்துக்கே இதில் நேரடி தொடர்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 முக்கியமான அமைப்புகளும், இந்த PLA சொல்றது ஆர்மியோட தொடர்புடையது. ஸோ மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான அமைப்புகளும் மியான்மர்ல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ஆனது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா, மியான்மரோட சாகங் ரீஜன் சொல்லுவாங்க. எந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. நேற்று நைட்டுல இருந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அபிஷியலா இந்தியா இதை பத்தி இன்னும் வாய் எதுவுமே திறக்கல. ரொம்ப அமைதியா, ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தை அணுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். முதல்ல இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, இவங்க என்ன விதத்துல பிரச்சனையை இப்ப ஏற்படுத்திருக்காங்கன்ற பார்க்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படுது. அண்ட் அதை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமும் கூட. இப்போ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவில் நேரடியான பிரச்சனைகள்ன்றது கிடையாது. இவங்க எல்லையை ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல மேஜர் இன்சர்ஜென்சின்றது எப்போ அரைஸ் ஆகுதுன்னா, இந்தியா சம்பந்தப்பட்ட சில இனக்குழுக்கள், அதாவது இந்திய எதிர்பார்க்கக்கூடிய சில இனக்குழுக்களுக்கு மியான்மர்ல இருந்து உதவிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ மியான்மர்ல இருந்து உதவிகள் வர்றது ஒரு ரகம். ஆனால் மியான்மர் மூலயமா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து உதவிகள் வந்து இவங்க இந்த இடத்துல பண்ணக்கூடிய பிரச்சனைகள்ன்றது தனி ஒரு ரகம். உடனே இந்த இடத்துல எல்லா ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அப்போ மியான்மருக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குரூப்ஸை சப்போர்ட் பண்றதுனால தான் இந்த இடத்துல பிரச்சனையானது ரைஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஆபரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? இப்போ உடனடியாக இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு இந்தியா கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் சில ஃபுட்டேஜஸ்ன்றது வெளியாகி இருக்கு, பழைய இமேஜஸும் இந்த இடத்துல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் இப்போ பண்றதுக்கான அவசியம் என்ன, இதுல யாராச்சும் நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தோன்னா, நான் அதுல முதல்ல ஒரு அமைப்பு சொன்னல NSCN-K, அந்த அமைப்போட டாப் கமாண்டர் அவரோட சேர்ந்து 11 நபர்கள், ஸோ ஒட்டுமொத்தமா 12 நபர்கள் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்போன்றதும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப ஒரு பெரிய செய்தியா மாறிட்டு இருக்கு. ஏன்பா, ஒரு ஸ்ட்ரைக்கை இந்தியா பண்ண போறாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலை அந்த இடத்துல நிலவணும். ஒன்று இந்தியாவுக்கு கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் எதனா கிடைச்சிருக்கணும், இல்லை இந்தியா சம்பந்தப்பட்ட தாக்குதலை அவங்க பண்றதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணிருக்கணும். அப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா, ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பார்டர் போஸ்ட்ல ஒரு அட்டாக் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் சரிவர அந்த இடத்துல பாதுகாப்பு பணிகள் அதிகமாக இருந்ததுனால, ப்ராப்பரா அந்த இடத்துல நம்ம கிட்ட டிஃபென்ஸ் இருந்ததுனால மேஜரா இந்த இடத்துல இந்த இஷ்யூ ஆனது அவுட் பிரேக் ஆகாம தவிர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு 5 இருந்து 6 முறை இதே மாதிரி ரைட் அண்ட் ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். இதோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்க்கணும், குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது பின்னாடி போயிடணும். ஆபரேஷன் ஹாட் பர்சூட், இது நம்ம இந்திய ராணுவத்தால மியான்மருக்கு எதிராக பண்ணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே, மியான்மர்ல இருந்த ஒரு ஆர்ம்டு குரூப் மணிப்பூரோட சாந்தல் டிஸ்ட்ரிக்ட் உள்ள நுழைஞ்சு நம்மளோட பாதுகாப்பு படை வீரர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை பண்றாங்க. இதுல நம்ம சைடு எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய இழப்பானது ஏற்பட்டுச்சு. மேஜரா நான் கேஷுவல் டிஸ்கவுண்ட் இந்த இடத்துல சொல்லனாலும், இப்படி ஒரு குரூப் உள்ள அடிச்சதே நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை, சைக்காலஜிக்கல் இம்பாக்டா நம்மளோட நாடு முழுக்க கொடுத்துருந்துச்சு. ஸோ இதுக்கு பதில் கொடுக்குற விதமா மியான்மருக்குள்ள நுழைஞ்சு அடிக்கணுன்றதுக்காக நம்மளோட பாரா SF ஃபோர்ஸஸ், ஸ்பெஷல் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் வரவழைக்கப்பட்டு மியான்மருக்குள்ள நுழைஞ்ச ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இப்படி நடத்தின தாக்குதல்ல இதே NSCN-K சேர்ந்த 3 இருந்து
5 கேம்ப்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. 50 நபர்களுக்கு அதிகமாக இந்த ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனில் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. இது முதல்ல. இரண்டாவது இருக்கக்கூடியது 2016 2019 வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் லைட் கண்டெய்ன்மெண்ட் சொல்லக்கூடிய சில முக்கியமான செட் ஆஃப் ஆபரேஷன்ஸை பண்ணாங்க. இது ஒரு தனி ஆபரேஷன் கிடையாது, இது ஒரு சீரியஸ் ஆஃப் ஆபரேஷன் சொல்லலாம். இதில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி நம்மளோட ஏஜென்ட்ஸை வச்சு உள்ளுக்குள்ளே, அதாவது நேரடியாக ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இல்லை நம்மளோட ஃபோர்ஸஸ் உள்ளே போயிட்டு அடிக்காமல் ஊடுருவி தாக்குதல்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளோட உள்ள ஃபோர்ஸஸ் போயிட்டாங்கன்னா அது ஊடுருவி தாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வாங்கி அடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பை யூனிட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அவங்கள வச்சு அந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸை பண்ணுறது இந்த மாதிரி 2016 2019 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 2022 வரைக்கும் ட்ரோன்கள் மூலயமா இந்த ஒரு தாக்குதல் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. உலகளாவிய போர்களில் ட்ரோன்களோட பயன்பாடு நடந்துட்டு இருக்கப்பவே இந்தியாவும் மியான்மருக்கு எதிராக இந்த மாதிரி சில ட்ரோன் ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2020 2022 வரைக்கும் 19 ட்ரோன் ஆபரேஷன்ஸ் ஆனது நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி செய்திகள் எதுவும் பெருசாக வெளியில் வரலன்னா நம்ம இந்தியாவே மோஸ்ட்டாக இதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இந்த இடத்துல செக்யூரிட்டி டைட் பண்ணுறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்களே தவிர, இப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், புதன்கிழமை ஒரு ஸ்ட்ரைக் மியான்மருக்குள்ள நடக்குது, அவங்களோட ஒரு முக்கியமான கேம்புக்கு எதிராக, இந்த NSCNKவோட முக்கியமான ஒரு கேம்புக்கு எதிராக ஸ்ட்ரைக் நடக்குது. வியாழக்கிழமை இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், நாங்கள் பார்டர் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த இடத்துல செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு அடி விழுதோ அதுக்கு அடுத்தபடி இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், நாங்கள் இந்த பார்டரை செக்யூராக வச்சிருக்கணும். ஸோ இன்டெரக்டாக பண்ணக்கூடிய இந்த ஆபரேஷன்ஸை இந்தியா இது வரைக்கும் அக்னாலேஜ் பண்ணல. இது 2022 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. டைரக்டாக பண்ண ஸ்ட்ரைக்ன்றது 2023 PLAவுக்கு எதிராகவும் ULFAவுக்கு எதிராகவும் இந்தியா ட்ரோன்கள் இவங்க 2 பேரோட கேம்ப்ஸையும் சாகிங் டைம் ஆக்சஸ் சொல்லிட்டு இந்த பகுதியில் 6 இடங்கள்ல அடிச்சாங்க. இந்த 2 தரப்புக்கு எப்படி சொல்றது, இதுல ஒரு மிகப்பெரிய இழப்பானது ஏற்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட அந்த பகுதியில் இருந்த அம்யூனிஷன் ரிசர்வ்ல பாதிக்கும் அதிகமானது இந்த ஒரு 6 ட்ரோன் ஸ்ட்ரைக்ல அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ முதல் முறையா இந்திய ராணுவம் அக்னாலேஜ் பண்ணதும் அதுதான், முதல் முறையா இந்திய ராணுவம் அபிஷியலா வெளியில சொன்னதும் அதுதான். ஸோ இந்த 2023 அப்புறம் இந்தியா செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மியான்மருக்குள்ள இல்ல மியான்மரை ஒட்டிய எல்லை பகுதிகளில் இந்த கிராஸ் பார்டர் ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ்ன்றது ஓப்பனாகவே அக்னாலேஜ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ 2025 நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை இன்னமும் நம்ம அக்னாலேஜ் பண்ணல. ஏன்னா இதுல கேஷுவல் டிஸ்கவுண்ட் அதிகம். இந்த 2023 6 இடங்களில் நடத்தப்பட்ட அட்டாக்ல கூட மோஸ்டா கேஷுவல் டிஸ்கவுண்ட் அதிகமாக நடக்கல. இந்த குரூப்ஸோட அம்யூனிஷன் ரிசர்வ் மட்டும் தான் நம்ம அடிச்சிருந்தோம். இந்த மேல இருந்து ட்ரோன்கள் மூலமா டிராப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி மிசைல்ஸ், குட்டி குட்டி அம்யூனிஷன்ஸ் மூலமா ட்ரோன் டிராப்டு கிரனேட்ஸ் தான் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனா இந்த முறை அடிச்சிருக்கிறதுல ஒரு 12 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்காங்க. அந்த கேஷுவல் டிஸ்கவுண்ட்ன்றது இந்த அளவுக்கு ஏறுதுன்றப்போ நம்ம கிட்ட இருந்து இன்னும் அபிஷியலான செய்திகள் எதுவும் இது வரைக்கும் வரல. இதை கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணுவாங்களான்றதே டவுட் தான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா மியான்மரோட ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா சம்பந்தப்பட்ட சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஃபுட்டேஜஸும் வெளியில வந்திருக்கு. அபிஷியல் அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்மளால அவ்வளவு சீக்கிரத்தில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட முடியாது. ஏன்னா உலக அளவில் இந்தியாவுக்கு இது ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணும். பார்டரை தாண்டி போயிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பண்றோம்னு வைங்க, அதுக்கான எதிர்வினையை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ நம்ம இதை அக்னாலேஜ் பண்ணாம விட்டுனா நம்ம இதை பண்ணாத ஒரு கணக்கா மாறிடும். ஆனா பாதிப்பு அந்த இடத்துல கொடுத்தாச்சு. இன்கேஸ் நம்ம இதை அக்னாலேஜ் பண்றோம்னா எல்லா நாடுகளும் நம்மளை பார்த்து கை நீட்டி கேட்பாங்க, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ணன்னு சொல்லிட்டு. ஸோ விஷயங்கள்ல அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில விஷயங்கள் அமைதியா இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் மெயினா நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான், சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. இந்தியாவோட ஏதாச்சும் ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு பயங்கரவாதத்தை பண்ணணும், இல்லை இந்தியாவுக்கு எதிரான ஏதாச்சும் ஒரு செயல்களில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தரப்பு நினைக்குதுன்னா அவங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லை, டைரக்டாக ஸ்ட்ரைக் பண்ண முடியுன்றது இந்தியா அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மியான்மருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் RK.